விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால், ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றில் எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, குறள் இன்னொரு முறை. நண்பர்களே, ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆமைக்கு துன்பம் நேரிடும் பொழுது எவ்வாறு தனது ஓட்டிற்குள் 5 புலன்களையும் அடக்கி தன்னை காத்துக் கொள்கிறதோ, அதேபோல் எந்த மனிதன் ஒருவன் அடக்கத்துடன் பணிவாக வாழ்வேனேயானால் 7 பிறவிகளிலும் அவனை ஏமாப்பாக, அதாவது ஏளனமாக யாரும் பேசாத தன்மையை உடைத்தெறிவார்கள். அதுதான் என்னுடைய அர்த்தம். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின், அதாவது அந்த ஒருமைனா என்னன்னா ஒற்றுமை. ஆமை போல ஒற்றுமையோடு தன்னுடைய 5 புலன்களையும் எவன் ஒருவன் அடக்கி வாழ்கின்றானோ அவனுக்கு எழுமையும் ஏமா புடைத்து. எழுமையும் என்றால் அவன் எடுக்கின்ற அடுத்த 7 பிறவிகள் இருந்தாலும் ஏமாப்பு உடைத்து என்றால் அவனை ஏமாப்பு என்றால் ஏளனம். அவரை பற்றி யாரும் ஏளனமாக பேச மாட்டார்கள். அதுதான் இதனுடைய அர்த்தம் நண்பர்களே. எப்போ அதாவது இதனுடைய என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே நம்ம பணிவு அடக்கத்துடன் நம்ம இருக்கிறோம்னா எத்தனை பிறவிகள் நம்ம எடுத்தா கூட நம்மளை யாரும் ஏளனமா பேச மாட்டான். ஏனென்றால் நாம் அதாவது ஒரு மரியாதையோடு நடந்து கொள்வோம். அடுத்தவர்களை மரியாதையோடு அடுத்தவர்களிடத்தில் நடந்து கொள்வோம். அவர்களுக்கு எந்த துன்பங்களும் நேராமல் அதாவது அவங்க பேச்சு நம்ம போகக்கூடாதுப்பா. அதாவது ஒரே ஒரு பழமொழி நான் எப்போனாலும் சொல்றது, உதவி செய்யறப்போ இல்லையோ உபத்திரம் செய்கிறார். யாருக்கும் அதிகமான துன்பங்களை செய்யாமல் நாம் இருந்து நம் வாழ்வில் நம்முடைய வழியை மட்டுமே நாம் கடைபிடித்து வாழ்வோமே. ஆனால் எப்பொழுதுமே எத்தனை பிறவிகள் நம்மளுக்கு எடுத்தாலும் அதில் யாரும் நம்மளை ஏளனமாக நம்மை பேச மாட்டார். நம்மை ஏளனமாக பேசுவதற்கு வாய்ப்பு ஏதும் இருக்காது என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். ஆமையை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும், மறந்துட்டேன். ஆமை அதாவது ஆம்னியோட்டிக் வகையை சார்ந்தது. ஆம்னியோட்டிக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊர்வன பரப்பன பாலூட்டிகள் இவை எல்லாருமே என்ன சுவாசத்தன்மை, அதாவது எந்த உயிரினங்கள் சுவாசத்தன்மையை உடையதோ அதுக்கு ஆம்னியோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ கடல்ல வாழக்கூடிய நம்மளுடைய இதற்கு இல்லையா, கடல்ல வாழக்கூடிய ஆமைகள் குறைந்தது 300 கிலோ முதல் 900, அதிகபட்சம் 900 கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ஆமைகள் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, முட்டையிடுவதற்காக மணல் பரப்புல வருமா. அது மணல் பரப்புல மணலுக்குள்ள முட்டையிட்டுருமா. அதாவது 60 முதல் 120 முட்டைகள் வரைக்கும் இடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமையினுடைய ஆயுட்காலங்களும் ரொம்ப அதிகமாக தான் வாழறதா சொல்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மொத்தம் 28 வகை ஆமைகளில் இப்பொழுது 13 வகைகள் ஆமைகள் மட்டுமே அதிகமாக காணப்பட்டதாக சொல்றாங்க. சரி நண்பர்களே, நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.